சொர்க்கம் சொர்க்கம் இன்னி உண்டோ சொர்க்கம். சாரிடா, சாரி. படுத்துக்கோ, நான் காலையில வந்துடுறேன். தூங்குடா, தூங்கு. என்ன காஞ்சனா? மேடம், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல் இருக்கு. ஆமா மேடம், முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். சுவாதிக்கு அம்மா இல்லாத குறையே இல்லாம பண்ணிட்டியே. அம்மா ஸ்தானத்துல இருக்கிற என்னாலேயே அவளை மாத்த முடியல. ஏன் என்ன அவ சித்தின் கூட கூப்பிடுறது இல்ல? ஆனா உனக்கும் உன் அன்புக்கும் கட்டுப்பாட்டு கெடுக்கிறாளே. அவ உன்னை ஆயான் கூப்பிடுறாளே தவிர நீதான் அவளுக்கு அம்மாவா இருக்க. அந்த அளவுக்கு அவ உன்கிட்ட பாசம் காட்டுறா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். அது எந்த நேரமும் என்கிட்டே ஓட்டிட்டு இருக்கா இல்லையா, அதான் அப்படி. நீங்க வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இல்ல, இந்த வீட்ல நீ வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேக்குறேன். என்ன, ஒரு 7-8 மாசம் இருக்கலாம். ஓஹோ, அதுக்குள்ள சுவாதி எப்படி ஒட்டிக்கிட்டால? இல்ல, குழந்தைங்களுக்கு இந்த மாச கணக்கு நாள் கணக்கெல்லாம் தெரியவா போது. பிடிச்சிருந்தா பளிச்சுன்னு ஓட்டிக்கும். சரி, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. சரி மேடம். ஏய், பாத்து. என்ன ரஜினி, சுத்திக்கிட்டே இருக்க? தூக்கம் வரலையா? இல்லம்மா. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி காஞ்சனா ஒண்ணு அவளை நல்லவில்லம்மா. என்ன, நீயும் கவிதா மாதிரி காஞ்சனா மேல குறை சொல்ல ஆரம்பிச்சுட்ட? அவ சும்மா வெறும் வாய்க்காக ஏதாவது சொல்வா. ஆனா நான் ஆதாரத்தோட தான் சொல்வேன். காஞ்சனாக்கும் இந்த வீட்டுக்கும் வேற ஏதோ ஒரு வகையில உறவு இருக்கு. கவிதாவும் காஞ்சனாவும் முதலாளி வேலைக்காரி மாதிரி இல்லைன்னு நம்ம அன்னைக்கு சந்தேகப்பட்டோம்ல, அது சரியா போச்சு. சுவாதி கிட்ட அவ ஆயாவா பழகலமா. ஓஹோ, அது சொல்றியா? ஆரம்பத்துல எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. நான் காஞ்சனா கிட்ட கேட்டேன். அவளுக்கும் சுவாதி மாதிரி ஒரு குழந்தை இருந்ததா. அத அவ புருஷன் கூட்டிட்டு போயிட்டா. அதனாலதான் சுவாதியை தான் குழந்தையா நினைச்சு பாசம் காட்டிட்டு இருக்கா. அது உனக்கு தப்பா தெரியுது. நீ நம்பிட்ட. ஆனா காஞ்சனா சொன்னது பொய்யுங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அப்படி என்ன போய் உங்ககிட்ட சொல்லிட்டா? இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து எவ்வளவு நாள் இருக்கும்னு கேட்டேன். 7-8 மாசம் தான் ஆச்சுங்கிறா. இதுல என்ன பொய் இருக்க போது? மனசுல உன்னை வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி பேசினதான் பொய். ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, சுவாதி ஸ்கூல் ஆண்டு விழா மலர். இதுல என்ன தப்பு இருக்கு? குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றது காஞ்சனா தானே. அதான் இந்த ஃபங்க்ஷன்லயும் கூடவே இருக்கா. போட்டோவியம்மா பார்க்க சொன்னேன். கீழே வருஷத்தை பாருமா, 2002 போட்டிருக்கு. ஆமா, நம்மளெல்லாம் இந்த காஞ்சனா ஏதோ ஒரு வகையில முட்டாளாக்கிட்டு இருக்கா. ஆமா,
பாவமா இருக்காளேன்னு பார்த்து நானும் ஏமாந்துட்டேன். அவ எதுக்காக நம்ம கிட்ட போய் சொல்லணும்? தப்புக்கு முதல் படியே பொய் தானே. அந்த முதல் படியை தொட்டா முடிவு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். நாம இதை இப்படியே விட்டுறக்கூடாது. சரி, முதல் வேலையா காலையில காஞ்சனாவை விசாரிக்கிறேன். நிப்பி படுத்துக்க. குட் நைட் மா. குட் நைட். எதுலயும் வேகமா போறப்போ குஷியா தான் இருக்கும், காத்துல பறக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்கேயாவது போய் முட்டி மோதனா சின்ன பின்னமாயிடும். உன் வேகம் தப்புன்னு நான் சொல்லல. உன் வேகத்துக்கு தடையை நீயே போட்டுக்கிறதா விவேகம்னு சொல்ல வர. நம்மளோட சொந்த வெறுப்பு விருப்புகளை காட்டுறதுக்கு நம்ம வைக்கிற பொறுப்பான பதவியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லு. அந்த மாதிரி ஆபீசர்கள் நம்பி நம்ம எந்த செயலில் ஈடுபடக்கூடாது. அவரு பழைய காலத்து ஆளு. இப்போ உலகம் போற வேகத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் சில முடிவுகளை வேகமா தான் எடுத்தாகும். அவங்க காலத்துல வேணா விவேகத்துக்கு வேலை இருந்திருக்கும், மதிப்பு மரியாதை இருந்திருக்கும். ஆனா இப்போ விவேகம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லோவா இருந்தோம்னா நம்மள ஓரம் கட்டிடுவாங்க. உங்க வேகமும் கம்பீரமும் தான் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்குன்னு ஒரு தனி பேரை கொடுத்திருக்கு. யாருக்காகவும் எந்த நேரத்திலும் உங்க வேகத்தை விட்டு கொடுத்துறாதீங்க மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். கலிமூர்த்தி வந்திருக்காரா? வந்திருக்காரு மேடம். வர சொல்லுங்க. 101 இன்ஸ்பெக்டர் ஐயாவை கூப்பிடு. அந்த எஃப்ஐஆர் ஃபைல் எடுங்க. சரிங்க மேடம். அந்த குட் மார்னிங் மேடம். யா குட் மார்னிங். கலிமூர்த்தி இன்னைக்கு உங்களுக்கு கமிஷனரோட அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல? 3 மணிக்கு தான் மேடம் வர சொல்லியிருக்காரு. லஞ்ச் வாங்க தியாகம் அனுப்பிச்சிருக்கேன். லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிடுறேன் மேடம். இல்ல எங்க மறந்துட்டீங்களோன்னு கேட்டேன். எப்படி மேடம் மறக்க முடியும்? அவர் இந்த கேஸ் விஷயமால வர சொல்லியிருக்காரு. ஓகே. இது அன்யூனிஃபார்ம்ல போறீங்க? நோனோ, யூனிஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன் மேடம். ஓகே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வந்துடுச்சு, சாப்பிட்டுட்டு கிளம்பிடுங்க. ஓகே மேடம். ஓகே. அந்த ராய்பேட்டா கேஸ் விஷயமா நான் சில பேப்பர்ஸ் கேட்டிருந்தேன். சரிங்க மேடம். நீங்க அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மேடம். ஓகே. யோ விளக்கண்ண, கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? இந்த கருமத்தை ஏன் வாங்கிட்டு வந்த? நான் தான் இதெல்லாம் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன்னு தெரியும்ல. பெருசா வாங்கிட்டு வந்துட்டான். இந்தா இதை நீயே திருத்தொலை. கலிமூர்த்தி மேடம், அங்க என்ன பிரச்சனை? வாட்ஸ் ஹேப்பனிங் கலிமூர்த்தி? ஒன்றும் இல்லை மேடம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேடம். இன்னைக்கு புதன்கிழமை சார் அசைவம் சாப்பிட மாட்டாரு. நான் அதை மறந்துட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, இப்போ என்ன ஏதாவது வெஜிடேரியன் வாங்கி கொடுத்துருங்க. சரிங்க மேடம். வேண்டாம் மேடம், பரவாயில்லப்பா, நீ போ. ஏன் கலிமூர்த்தி, உங்க இதுல எல்லாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தானே விரதம் இருப்பாங்க. நீங்க என்ன புதன்கிழமை விரதம் இருக்கீங்க? என்ன ஏதாவது ஸ்பெஷலா? எதையாவது எதிர்பார்க்குறவங்க தான் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, வியாழக்கிழமை குருவுக்கு, வெள்ளிக்கிழமை துர்கைக்குன்னு டைம் டேபிள் போட்டு விரதம் இருப்பாங்க. ஆனால் நான் விரதம் இருக்கிறது எங்கள் அம்மாவுக்காக. அம்மாவுக்காகவா? ஆமாம் மேடம், புதன்கிழமை தான் எங்கள் அம்மா இறந்தாங்க. அதனால் ஒவ்வொரு புதன்கிழமையும் நான் விரதம் இருக்கேன் மேடம். மத்தியானம் மட்டும் ஏதாவது சைவம் சாப்பிடுவேன். ஓஹோ, கேட்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க கலிமூர்த்தி. அஃப்கோர்ஸ் எனக்கு உங்கள் சம்பிரதாயங்கள் பற்றிலாம்
அவ்வளவா தெரியாது. ஆனால் பொதுவாக இந்த இறந்தவங்களுக்குலாம் ஐ மீன் அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த அமாவாசைன்னு சொல்லுவாங்களே, அன்னைக்கு தானே விரதம் இருப்பாங்க. மற்றவங்க எப்படியோ எனக்கு புதன்கிழமை வந்தாலே எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடும். எனக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் அமாவாசை தான். ஓகே மேடம், நான் போய் கமிஷனரை பார்த்துட்டு வந்துடுறேன். யா கேரி ஆன். போலீஸ் ஆஃபீஸர்னா மட்டும் சென்டிமெண்ட் இருக்காதாமே. மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் சென்டிமெண்ட் இருக்குமா? அது நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ரோசிமா, சொல்லு பாப்பா. நான் தான் பேசுகிறேன். நீங்கள் போய் அப்பா எங்கே இருந்தாலும் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுங்க. நான் வீட்டுக்கு வரும்போது அப்பா அங்கே இருக்கணும். ம், ஏன் பாப்பா? இல்லை, நான் அப்பா கிட்ட கொஞ்சம் முக்கியமாக ஒன்று பேச வேண்டியிருக்கு. அப்பாவை கூட்டிகிட்டு வந்தோடனே நீங்கள் எனக்கு என் செல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். ம், சரி பாப்பா. ஓகே. கமிஷனர் ஆஃபீஸில் என்னங்க சொன்னாங்க? கமிஷனர் நிறைய கேள்வி கேட்டார். எல்லாத்துக்கும் சரியாக தான் பதில் சொன்னேன். அதுக்கெல்லாம் மேலே தடயியல் நிபுணர்கிட்ட இருந்து ரிப்போர்ட்ஸ் வரணும். அதெல்லாம் வந்தால் தான் மேற்கொண்டு ஏதாவது சொல்ல முடியும். நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னார், நான் வந்துட்டேன். என்ன ரிப்போர்ட்டுங்க வரும்? தெரியாது பர்வதம், கடவுளுக்கு தான் தெரியும். அம்மா, வணக்கம்மா. வாங்கம்மா. யார் நீங்க? என்ன வேணும்? அம்மா, என்னை பார்த்து ஆதரவா என்ன வேணும்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க பாருங்க, அதுலயே உங்க மனசு தெரியுதுமா. நான் பெத்த புள்ள பொண்டாட்டி பேச்ச கேட்டு என்ன நடுத்தருவில் விட்டுட்டாமா. சாப்பிட்றியான்னு கேட்கறது கூட நான் அது இல்லாம இருக்கும். ஐயோ பாவமே. சரி, நீங்க முதல்ல உள்ள வாங்க. வாங்கம்மா, பரவாயில்ல, உள்ள வாங்க. வாங்கம்மா. உட்காருங்க. உட்காருங்கம்மா. பரவாயில்ல, இருக்கட்டுமா? இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. ஐயோ என்னம்மா இது, வயசுல பெரியவங்க கீழே உட்காருங்க, மேல உட்காருங்க. இருக்கட்டும் தாயே. தென்னைய வச்சா இளநீர், புள்ளைய பெத்தா கண்ணீர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் என் கதையும் ஆயிடுச்சு. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணேன்னு பெத்த. சத்துணவு கூடத்துல ஆயா வேலை பார்த்து அனல்ல கிடந்து புழுவா துடிச்சு என் பிள்ளைய நான் வளர்த்தேன். என்னமோ தொழில் பண்ணணும், வேலை எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கி கொடு, உன்னை காலம் பூரா உட்கார வச்சு சோறு போடுவேன்னு சொன்னான். நானும் அவனை நம்பி வேலை எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கி அவன் கையில கொடுத்தேன். அதோட சரிம்மா, அவன் காரியம் முடிஞ்சதும் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாம்மா. ஐயோ பாவமே, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. ஏமா, ஏன்டி இப்படி செஞ்சேன்னு உங்க புள்ள உங்க மருமகளை பார்த்து கேட்கலையா? அவன் ஒரு பொண்டாட்டி தாசம்மா, அவளை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். வீட்டை விட்டு வந்து 2 நாள் ஆகுது. நானும் எங்கெங்கேயோ வேலை தேடி அலையிறேன், ஒரு வேலை கூட கிடைக்கலம்மா. அம்மா அழாதீங்கம்மா. இதை பாருங்கம்மா, உங்க வீட்டில் எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, வீடு துடைக்கிறது. அம்மா, நான் நல்ல சமையல் பண்ணுவேம்மா. உழைக்காம சாப்பிட என் மனசு
இங்க பெருசா எந்த வேலையும் இல்லையம்மா. இங்க நானும் என் புருஷனும் மட்டும்தான் இருக்கும். 2 பேர் இருக்கிற வீட்டுல என்ன வேலை இருக்கும்னு சொல்லுங்க. இருக்கிற வேலை எல்லாத்தையும் நானே செஞ்சுப்பேன். அம்மாடி, நீ எனக்கு காசுன்னு எதுவும் கொடுக்க வேண்டாம். 2 வேளை சோறு போட்டா போதும்மா. வீட்டை காவ கேட்கிற நாயா ஒரு ஓரத்துல கிடக்குறம்மா. பர்வதம், அவங்க கதையை கேட்டுட்டு தான் இருந்தேன். பாவம், பரிதாபமா இருக்கு. வயசானவங்கள வேற இருக்காங்க. நீயும் என் கூட கோர்ட்டு கேஸுன்னு அலையிற. பாவம், சாப்பாட்டு கூட வழி இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்கள நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டா அவங்களுக்கும் உதவி பண்ண மாதிரி இருக்கும், உனக்கும் ஒரு துணை இருந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டிலே இருக்கட்டும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன மறுத்தா பேச போறேன்? உங்க பேர் என்னம்மா? மகாலட்சுமி. ஆஹா, பாத்தியா பர்வதம், நம்ம வீட்டை தேடி வந்த மகாலட்சுமியை நீ விரட்ட நினைச்சியே. நீங்க வாங்கம்மா, முதல்ல சாப்பிடுங்க. வாங்க. போங்க, போய் சாப்பிடுங்க, போங்க. என்னம்மா வந்ததும் உடனே வந்து பார்க்க சொன்னீங்களாமே? ஆமா காஞ்சனா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? உனக்கும் சுவாதிக்கும் இடையில இருக்கிற உறவு. ஏம்மா அடிக்கடி இதையே கேக்குறீங்க? காரணம் இருக்கு, பதில் சொல்லு. சுவாதி இந்த வீட்டு முதலாளி பொண்ணு. நான் அவளை பாத்துக்கிற ஆயா. நான் நம்ப மாட்டேன். சுவாதிக்கு நீதான் அம்மா. சுவாதி ஊ மகதான். என்னம்மா நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? சுவாதி எங்க, நான் எங்க? அவ பெரிய எடுத்து பொண்ணு. நான் மாச சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யற வேலைக்காரி, அவ்வளவுதான். நெல்லு. அந்த குழந்தை உன்னோடது இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்லு.